நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்கே. ஏம்மா நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதம் வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவஸ்தைப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ்ன்னா போயிடுது. ஏதோ நடந்துட்டு இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னண்ணா? அட உண்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எள்ள போடுங்க, ஜலத்தை விடுங்க. குளத்துல விட்டுடுறேன். எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு, உன்னை தலை மொழியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார் நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. எல்லை மீறி பேசுறேனா? என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்மை மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல, வக்கீல். அதுலயும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது, அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே சேத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா? என்ன தினம் என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமி ஷோ ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து எனக்கு தர்ப்பணம் பண்ண போறல. என்னன்னா அம்மா இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட எனக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறா. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா. இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் கொடுப்பாங்க? எல்லாம் என்னால. வாருவாய். என்ன ஓய்? ஒய் நாட் ஓய். நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த கேட்கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உனக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேஸ் கட்டா பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. பிடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை போங்க. உங்க பொண்ணு இப்படி சைடுல தானே போடுவா, நான் பேக்லயும் போடுவேனே. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள. நீங்க தான் சுதா ரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்னும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் ஸ்லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும்? ஏய் என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரும் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற?
வச்சிடுவேன். ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ. ஏன்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள வாடா போடா பேசிட்டு இருக்க? ஆமா நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்க பையல. உங்க பயலா? ஆமா பின்ன. அம்மா என்ன அம்மா? ஐயோ என்ன ஐயோ? ஆத்தி. என்னடா ஆத்தி? ஏய், அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமடி வேற கூப்பிடுறியா நீ? உன்னை ஐயோ என்ன மாதிரி பாப்பா அந்த பக்கம் விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏமா என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த டேய், பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவடி வச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா ஆமா இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணுமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க. இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய் யார் அது மூஞ்சி புதுசா இருக்கு? பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற டிரைவர். அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா இப்படி. இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத. ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத. வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன? அதை விடு. இந்த ரூம் எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டிருந்தா என்ன அர்த்தம்? நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீடா வெண்ண. வாடா. சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும். உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது. ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லயும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளிய போனீங்கன்னா பாத்ரூம். ஓ தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா. பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க. ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ, ஆனா அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாளா அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு?